வணக்கம் நேயர்களே. நாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் கோவிட் பரவல் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் விவரமாக செய்திகளை பார்க்கலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பாக பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கையில் 3609 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் வெளியான கோவிட்-19 மரணங்கள் தொடர்பிலான அறிக்கையின்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி 171 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை மொத்தமாக 3,65,683 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இலங்கையில் இதுவரை மொத்தமாக 6,434 கோவிட் மரணங்கள் மொத்தமாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை தொற்றுக்குள்ளானோரில் 3,14,340 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பான செய்திகள். 3 திரிபுகளாக பரவி வரும் டெல்டா தொற்று. நாட்டில் டெல்டா வைரஸின் 3 திரிவுபட்ட வைரஸ்கள் பரவுவதாக ஆரம்ப கட்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் பிரதான 3 திரிபுகளான SA222V, SA701S மற்றும் SA1078S எனும் ஸ்பைக் பிறழ்வு கொண்ட மாறுபட்ட டெல்டா திரிபுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஔடத உற்பத்திகள் விநியோக ஒழுங்குத்துறை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடுப்பூசியால் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலை. இலங்கையில் கோவிட் தடுப்பூசி மூலம் டெல்டா வைரஸை கட்டுப்படுத்த முடியவில்லை என விசேட வைத்தியர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வேகமாக தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுத்தாலும் இதுவரையில் டெல்டா வைரஸ் பரவலை தொடர்ந்து தொற்றாளர்கள் எண்ணிக்கை பாரிய அளவு அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தலைவர் வைத்தியர் லக்மார் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். டெல்டா வைரஸ் பரவலை தொடர்ந்து தடுப்பூசி மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் எண்ணிக்கை மேலும் தீவிரமடையும். சரியான நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நிலைமை இதனைவிட மிகவும் மோசமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கும் டெல்டா ஆபத்து, பெற்றோர்களுக்கு அதிக கவனம் தேவை. கொரோனா வைரஸ் வேகமாக பரவுகின்ற நிலையில் குழந்தைகள் குறித்து அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா பெற்றோர்களிடம் கோரியுள்ளார். டெல்டா திரிபு அதிகமாக பரவுகின்றமையால் குழந்தைகளுக்கும் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே வைத்திய கண்காணிப்பின் கீழ் மாத்திரம் குழந்தைகளை வீடுகளில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும். அதனை தவிர்த்து பொதுமக்கள் தாங்களாகவே தீர்மானம் எடுத்து குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2 வயதிற்கும் குறைந்த குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு கோவிட்-19 தொற்றுறுதியால் விரைவாக வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 18 தொடக்கம் 30 வயதுடையோருக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து தடுப்பூசிகள். இலங்கையில் 18 தொடக்கம் 30 வயது வரை உள்ளவர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். செப்டம்பர் இறுதிக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 2 தடுப்பூசிகளையும் செலுத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வாரங்கள் கர்ப்பிணி தாய்மாருக்கு தடுப்பூசி வழங்கும் வாரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கர்ப்பிணி தாய்மாருக்கு தடுப்பூசி செலுத்தும் நோக்கில் தடுப்பூசி செலுத்தல் வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கர்ப்பிணி தாய்மார் தாம் வசிக்கும் இடத்திற்கு அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கோ அல்லது தடுப்பூசி செலுத்தும் மையத்திற்கோ சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கர்ப்பிணி தாய்மார் 23ஆம் தேதி வரை காத்திருக்காமல் தங்களது பிரதேசத்திலுள்ள தடுப்பூசி நிலையத்துக்கு சென்று அதனை விரைவாக பெற்றுக்கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 1 மாதத்திற்கு ஊரடங்கு நீடிக்கப்படும் சாத்தியம். நாடளாவிய ரீதியில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையிலான ஊரடங்கு சட்டம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஊரடங்கு உத்தரவை வார இறுதி நாட்களில் முழுமையாக அமுல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் அந்த ஊரடங்கு உத்தரவை 1 மாதத்துக்கு முழுமையாக பிறப்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என தகவல்களும் வெளியாகியுள்ளன.
கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மரணிப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருதல், தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இவற்றை கருத்தில் கொண்டு சுகாதார வழிமுறைகளை பலரும் முறையாக பின்பற்றாமை கவனத்தில் கொண்டுமே இவ்வாறு ஊரடங்கை நீடிப்பதற்கு கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதா அல்லது முழுமையான முடக்கத்துக்கு செல்வதா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானங்கள் எவையும் இதுவரை எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களும் கடமையில். இலங்கை இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து வீதி தடைகள் மூலம் மாகாணங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியுள்ளன. கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவரும் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியுமான இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய தற்போது விதிக்கப்பட்டுள்ள மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடையினை மீறி வீதி வழியாக நுழைய முயற்சிக்கும் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. கோவிட்-19 கட்டுப்பாட்டுக்கான ஜனாதிபதி செயலணியால் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தியாவசிய சேவைகள் வகைக்குள் வந்தால் மட்டுமே ஒரு மாகாணத்தில் இருந்து இன்னொரு மாகாணத்திற்குள் நுழைந்து வெளியேற அனுமதி வழங்கப்படும் என இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறுவர்களின் பயன்பாட்டிற்காக மொடர்னா தடுப்பூசிக்கு பிரிட்டன் அனுமதி. மொடர்னா இன கோவிட்-19 தடுப்பூசியை 12 முதல் 17 வயது வரையிலான சிறுவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிரிட்டனின் சுகாதார கட்டுப்பாட்டாளர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். கடந்த ஜூன் மாதத்தில் பைசர் தடுப்பூசியை 12 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு பயன்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து மருத்துவ கண்காணிப்பு அதிகாரிகளினால் சிறுவர்களின் பயன்பாட்டுக்காக ஒப்புதல் அளிக்கப்பட்ட இரண்டாவது தடுப்பூசி வகை இதுவாகும். பிரிட்டனின் தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்புக்கான கூட்டுக்குழு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று 16 முதல் 17 வயதுடைய சிறுவர்களுக்கு பைசர் கோவிட்-19 தடுப்பூசியின் முதல் டோஸை பெற அனுமதித்துள்ளது. இவைதான் இன்றைய நாளுக்கான கோவிட் தொடர்பான செய்திகள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் கோவிட் தொடர்பான புதிய தகவல்களோடு சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.